கண்டுபிடிச்சிட்டீங்களா? இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு வந்துடலாம். கூட்டுல பாருங்க எப்படி வாங்கினே தெரியல. சரியான கூட்டமா இருக்கடா. வாங்குமா இப்படி? சரி வாங்குவோம். நின்றுக்கிட்டியா? இவ்வளோல அல்வா அதுவும் 25 ரூபா. இது கூட்டத்தை பாருங்க. போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டிருக்கடா இருட்டு கடைக்கு. சரி ஏய் சுட போகுதா? சுடா? ஏன்? ஒரு சுடு இல்ல. என்னடா வாயில வச்சா புழுக்குன்னு உள்ள போனாங்க. இது பார்த்தா கல்லு மாதிரி இருந்த மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? உண்மையில சூப்பரா இருக்கா? எல்லா கடையிலையும் அல்வா இப்படி தானடா இருக்கும். ஓகே எல்லா கடையிலும் இருக்க மாதிரி தானே இருக்கு. இல்லை எதுக்குடா இவ்வளோ கூட்டம்? இது இருட்டு கடை பக்கத்துல லாலா கடையில வாங்கினது. இது 20 ரூபா. பக்கத்துலேயே இருக்கு. சாப்பிட்டு பாடுறா. நானும் பிச்சு பார்த்தேன் வலுது போடுதுன்னு. இது கொஞ்சம் சாஃப்டா இருக்குண்ணா. நல்லா வலுவுது. ஆனா என்ன அதிகம் சூடு இருக்கா அப்படி? கொஞ்சம் தெரியுது. சூடு வெது வெது பாருங்க. சாப்பிடு. எதிர உனக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு இந்த இருட்டு கடை தான் பிடிச்சிருக்கு. அந்த அல்வாவா? இது கொஞ்சம் லூஸா இருக்கு. வாயில போட்டோன்னே பொழுதுன்னு உள்ள போகுது. அப்படியா? இது வந்து எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கு. உங்களுக்கு எப்பவுமே இனிப்பு கம்மி தானே? இல்லைண்ணா எனக்கு பிடிச்சது வந்து இது இனிப்பு கம்மியாக இருக்குது. லாலா கடையில் உள்ளது. இருட்டு கடையில் உள்ளது இனிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. முன்னாடி வந்து சுட சுட இருக்கும்டா இருட்டு கடையில். இப்போ வந்து சுட சுடலாம் இல்லை. இப்போ இது வெது வெதுன்னு இருக்குன்னல, அது வந்து அப்படிலாம் வெது வெதுன்னு முதல்ல சுட சுட இருக்கும் டேடி சின்ன பிள்ளையில் வரும்போது. இப்போ இருட்டு கடையில் சூடுலாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஆவரேஜ் தான். பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு? எனக்கு இருட்டு கடை அல்வா.